செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு காட்சியிலே ஞான காட்சி என்று ஒரு காட்சி இருக்கிறது. பிரமாணங்களை வகுக்கிற பொழுது காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று வகுப்பார்கள். அதற்கு பிறகு அதை விரிக்கிற பொழுது காட்சியிலே 4 காட்சிகள் உண்டு. ஒன்று தன் வாயில் காட்சி, இந்த கண்ணாலே பார்ப்பது, காதாலே கேட்பது. அடுத்தது மானத காட்சி, உள்ளே போன காட்சியை வகுத்து இது இன்னதுதான் என்று அறிவது. அதற்கு உள்ளே போனால் தன்வேதனை காட்சி, அந்த அந்த அறிவினாலே ஏற்படுகிற இன்ப துன்ப அனுபவம். இதற்கு மேலே ஒன்றை சொன்னார்கள் நம் பெரியவர்கள். இதையெல்லாம் நாம் உலகத்துக்கு சொல்ல தவறி கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னார்கள் என்று கேட்டால், 4வது காட்சி யோக காட்சி. இந்த மற்ற காட்சிகளுக்கும் யோக காட்சிக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் ஒரு அறிவை பெற வேண்டுமானால் கருவிகள் வேண்டும். கண், காது, மூக்கு, அதுக்கு தான் இறைவன் இந்த ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்களை தந்தார். நினைத்து பாருங்கள், இப்போ கருவிக்கு கருவி நாங்கள் பொறுத்துக்கிறோம். கண் தெரியவில்லையா, கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்க்கிறோம். அது போட்டது நல்லதாக போயிட்டு இப்ப நான் கேட்கிறேன், கண்ணாடி போட்டு பார்க்கிறேனே, கண்ணாடி போட்ட உடனே என் பார்வை தெளிவாகிறதே. உங்களை கேட்கிறேன், பார்த்தது கண்ணாடியா கண்ணா? கண்ணாடி போட்ட உடனே தெரியாத காட்சி தெரிகிறது. இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு அந்த காட்சியை தந்தது கண்ணாடியா கண்ணா என்றால் எங்களுக்கு நன்றாக தெரியும் கண்ணாடி இல்லை, கண் தான் அந்த காட்சியை தந்தது. கண்ணாடி கண்ணுக்கு துணை செய்தது. இது மூலமே கண்ணும் ஒரு கருவிதான். கண்ணாடி போல கண்ணும் ஒரு கருவிதான். அந்த கருவி என்ன செய்கிறது என்று கேட்டால், கண்ணும் ஒரு கருவிதான். அந்த கருவி நமக்கு என்ன உதவியை செய்கிறது என்று கேட்டால், அது உள்ளே அந்த காட்சியை அனுப்புகிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற அந்த வடிகட்டுதலிலே போய் அந்த காட்சியை வடிகட்டி பார்த்தவுடனே தான் அந்த காட்சி அதற்கு தெளிவாகிறது. மனம் ஆராய, புத்தி நிச்சயிக்க, அகங்காரம் உந்த, இது இன்ன காட்சி என்று தெரியும். இப்போ இந்த காட்சியை கண்டது யார் என்று கேட்டால், கண்ணும் இல்லை, மனமும் இல்லை, புத்தியும் இல்லை, அகங்காரமும் இல்லை, உள்ளே இருக்கிற ஆன்மாதான் கண்டது. ஆன்மா காண்பதற்கு கருவிகளுடைய துணை தேவை. யோக காட்சியிலே என்ன நடக்கிறது என்றால், நம் சித்தாந்த புலவர்கள் சொல்கிறார்கள், யோக காட்சியிலே இந்த கருவி ஒன்றும் தேவையில்லை, இந்த கருவிகள் ஒன்றும் தேவையில்லை. என்ன ஆகும் என்று கேட்டால், அந்த யோக காட்சி பெற்ற ஆன்மாவினுடைய அந்த அறிவு விவரம் அப்படியே மேலே விரிந்து போகுமா.